நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்குறோம். வாட்ஸ்அப் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் புதிய விஷயங்களாக இருக்க போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கருக்குன்னு பிரத்யேகமான ஒரு டூலை அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த டூலை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்களாவே ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. கைஸ், வாட்ஸ்அப்பை முதல்ல அப்டேட்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே மெசேஜ் இருக்கும், பக்கத்தில் ஒரு இமோஜி இருக்கும், அதை நீங்கள் தட்டுங்க. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. கீழே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை தான் புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க, தட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன், அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபோட்டோவை ஸ்டிக்கராக ரெடி பண்ணிட்டேன். செம்மையாக வந்திருக்கு அவுட்புட் பாருங்க. இது நீங்கள் பெருசாக்கிடலாம். அதுக்கப்புறம் மேலே பாருங்க, ஒரு 3 டூல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டிக்கருக்கு, டெக்ஸ்ட்டுக்கு, அப்புறம் கலரிங் சேஞ்ச் பண்ணக்கூடிய 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரோட சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அனுப்பலாம். அங்கிருந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். செமையான ஒரு விஷயம், ட்ரை பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒருத்தரோட சேட் பண்ணுறீங்க, அதில் ஒரு சில மெசேஜை நீங்கள் பின் பண்ணி வைக்கணும். பின் பண்ணி வைக்க முடியும், ஆனால் ஒரு தடவை தான் நீங்கள் பின் பண்ணி வைக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட மெசேஜை நீங்கள் பின் பண்ணணும்னா அது சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதிகபட்சமாக ஒரு 3 மெசேஜை நீங்கள் பின் பண்ண முடியும். அது எங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் வரப்போகுது. நீங்கள் ஒருத்தரோட நீங்கள் சேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சேட் பண்ணும்போது குறிப்பிட்ட மெசேஜை நீங்கள் பின் பண்ணணும். உங்களால் அதிகபட்சமாக ஒரு தடவை தான் பின் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு மெசேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் பின் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். அதில் பாருங்கள் 24 மணி நேரம், 7 நாள், 30 நாள். இது நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பின் கொடுத்துடலாம். அந்த டைம் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பின் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ பின் பண்ண மெசேஜை நீங்கள் மேலே பார்க்கலாம், லெஃப்ட்டில் பாருங்கள். இது எப்படி அன்பின் பண்ணுறது? மறுபடியும் அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், அதே மெசேஜை டாப் ரைட்டில் 3 டாட் அன்பின் கொடுத்துருங்க. அவ்வளோதான், அன்பின் ஆயிடுச்சா? இப்போதைக்கு நீங்கள் ஒரு தடவை தான் பண்ண முடியும். இன்னும் கூடி சீக்கிரத்தில் வாட்ஸ்அப்போட சேட்டில் அதிகபட்சமாக நீங்கள் 3 தடவை பின் பண்ணலாம். 3 தடவை பின் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக எதை நீங்கள் பின் பண்ணீங்களோ அது ரிமூவ் ஆகிடும். அந்த இடத்துல நீங்கள் கடைசி எதை பின் பண்ணீங்களோ அது அந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போதைக்கு ஒரே ஒரு தடவை பின் பண்ணிக்கலாம் மெசேஜை. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், இதை நீங்கள் கவனிச்சிங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் கவனித்தேன், அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அது வேற ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் யாரோட சேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ டாப்பில் அவரோட நேம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட் அப்படிங்கிறத ஒரு மெசேஜாக காட்டியிருப்பாங்க. இது ஒரு புதிய அப்டேட். உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். வரலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை முறையாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். இது ஏஐ பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த ஏஐ டூல் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுக்கு பேர் ஆஸ்க் திஷா 2.0 அப்படின்னு போட்டு ஒரு வெப் பேஜை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் கூகுளோட குரோம் ப்ரௌசர். நான் சர்ச்சில் போயிட்டு ஆஸ்க் திஷா 2.0. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் நான் தட்டுறேன். ஸோ நண்பர்களே, குட் ஈவினிங் போட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கீழே பாருங்க, ஃப்ரம் டு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, மை அப்கமிங் புக்கிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா இதில் வெரிஃபை மொபைல் நம்பர்னு கொடுத்து அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, லுக்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ் பாருங்க, ஃபெயில்டு புக்கிங், ஆர்டர் ஃபுட்டு, டூர் பேக்கேஜ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முழுக்க ஏஐ பேஸ்ல செயல்படக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆஸ்க் திஷா 2.0 நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். செமல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச அற்புதமான புதிய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிடிச்சதை தட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட்ஸ் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.